அனைவரையும் ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சௌந்தரிய லகரியில் 2வது ஸ்லோகமும் ஸ்லோகத்துக்குரிய தமிழ் அர்த்தமும். இந்த ஸ்லோகத்தில் தேவியோட பாத தூளி மகிமையை அழகாக எடுத்துரைக்கிறார் ஆசிரியர். சகல காரியமும் சித்தி அடைவதற்கும் சர்வலோக வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிக்கணும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரசங்ஷோத்யயனம் பஜதி பசிதோ தூலன விதிம். இந்த ஸ்லோகத்துக்குரிய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். பரதேவதையை தரிசனம் செஞ்சுட்டு தன்னோட பிறவி பயனடைந்த பிரம்மா பிறகு தேவி நடந்து வந்த வழித்தடத்தில் இருக்கிற புழுதி துகள்களையெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து அதில் இருந்து 14 உலகங்களையும் படைச்சு தான் ஒரு படைப்பாளி அப்படிங்கிற மேன்மையை அடைந்தார். இவை யாவுமே தேவியோட பாத தூளியின் அம்சம் என்று அறிந்த ஹரி 1000 சிரங்களை உடைய ஆதிசேஷன் வடிவம் தாங்கி இவ்வுலகங்களை மிக்க முயற்சியோட காக்கிறாரு. இதையறிந்த ருத்ரன் தானும் அம்பிகையோட பாத தூளியை அடைய பிரளய காலத்தில் தேவியோட பாத தூளி வடிவம் கொண்ட 14 லோகங்களையும் கையில் எடுத்து பஸ்ம உத்தூலன விதியை அனுசரித்து தன்னோட சிரம் முதல் பாதம் வரைக்கும் ஷரீரத்தில் தரித்து கொண்டு தியானம் மேற்கொள்கிறாரு. தேவியோட பாத தூளி மகிமையினாலேயே மூவருமே தங்கள் செயல்களில் பெருமை பெற்றோரே அன்றி தனி முயற்சியினால் அல்ல என்று ஆசிரியர் சொல்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, உன்னுடைய பாத தூளியை சேர்த்து பிரம்மா இந்த உலகையே படைக்கிறாரு. 1000 தலையுடைய ஆதிசேஷனான திருமால் அந்த பாத தூளியான சகல உலகத்தையும் தாங்குறாரு. சிவனானவர் இந்த பாத தூளிய விபூதியா உடல் முழுவதும் பூசிக்கொள்றாரு. சர்வலோக வசியத்தையும் சகல காரிய சித்தியையும் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை சேவித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசத்தை படைக்கணும். இதுவே சௌந்தரிய லகரியின் 2வது ஸ்லோகத்தோட பொருளும் மகிமையும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.